Hi viewers who are watching VRB Institute of India. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now WhatsApp classes also available 9790948610. Hi, this is Manu. நம்ம வந்து 18th निबंध பார்க்க போறோம். Page number 60-61. विज्ञापन के साधन एवं उनका महत्व. विज्ञापन means advertisement. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எப்படி வந்து உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பிரஸ்தாவனா துவக்கம் வர்த்தமான யுக விஜாபன்காக இந்த காலகட்டம் எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் யுகமாக இருக்கு. प्रत्येक वस्तु की बिक्री के लिए विज्ञापन की आवश्यकता होती है. ஒரு பொருள் வந்து விற்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். विज्ञापन के माध्यम से खराब वस्तु भी बिक जाती है. நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பொருளை வந்து அதை வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தால் தான் வந்து அந்த பொருள் வந்து விற்கப்படுது. यदि विज्ञापन नहीं है तो अच्छी से अच्छी वस्तु भी नहीं बिकती. இப்போ வந்து நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைன்னா நம்ம வந்து அந்த பொருள் வந்து விற்க முடிய மாட்டேன்றது வந்து विज्ञापन का अर्थ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய அர்த்தம் என்னன்னா विज्ञापन से तात्पर्य उन साधनों से है அந்த பொருள்களுடைய जिसके द्वारा वस्तु से संबंधित सूचना ग्राहकों तक पहुंचाई जाती है. அந்த பொருளுடைய விஷயத்தை வந்து அதனுடைய மகத்துவ தட் மீன்ஸ் வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து சொல்லிட்டு மக்களுக்கு வந்து தெரியப்படுத்திட்டு யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துறது தான் வந்து இதனுடைய அர்த்தம் வந்து यह मांग पैदा करने का उपाय है. यह ग्राहकों को न केवल सूचना मात्र देता अपितु उनके मन में उसे खरीदने की इच्छा भी पैदा करता है. இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்னு கொடுத்துட்டானா உடனே வந்து அவங்க மக்கள் வந்து போய் வாங்கிட மாட்டாங்க. அது வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு ஊக்கத்தை வந்து அவங்க வந்து அதிகப்படுத்தி அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல நமக்கு வந்து கொடுக்கறதுனால நம்ம வந்து அந்த பொருளை வந்து நம்ம வாங்குவோம். ஸோ विज्ञापन की आवश्यकता तथा उपयोग அதனால அட்வர்டைஸ்மெண்ட்னால என்ன உபயோகம். विज्ञापन का उपयोग 3 तरह से किया जाता है. 3 விதமாக பிரிக்கப்பட்டது. मांग उत्पन्न करना उसे தேவை தட் மீன்ஸ் வந்து டிமாண்ட் தட் மீன்ஸ் வந்து மக்களுக்கு வந்து டிமாண்ட்ன்றது வந்து கிரியேட் பண்றது வந்து உசே ஸ்தாயி பனாயே ரக்னா ததா அதுக்கு வேண்டிய பொருள் கரெக்டாக அதை வந்து கொடுக்கறது ததா உஸ்கி மாங் படானா அதனுடைய ரேட்டை வந்து தட் மீன்ஸ் வந்து அதனுடைய தேவையை வந்து டிமாண்டை வந்து ஏற்றுறது வந்து उत्पादक विज्ञापन के माध्यम से पहले उसकी उपयोगिता बताकर मांग की वृद्धि करता है. அதனுடைய உபயோகம் என்னது அதனால அதை உபயோகப்படுத்தினா உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்லப்படும். उसके बाद उस मांग को स्थायी रखने का प्रयास करता है. அதை வந்து ஒரு கேட்டகரி தட் மீன்ஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ்ன்றது வந்து கொடுத்து அதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. जब जनता उस वस्तु का महत्व समझ लेती है அப்போ வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க ஓ அது வந்து இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து இப்போ வந்து சோப்பு சீப்பு அதுக்கப்புறமா வந்து வேண்டிய ஷாம்பு இதெல்லாம் வந்து டெய்லி ரொட்டீன் பேஸ்ட் இதெல்லாம் வந்து ரொட்டீனாக நமக்கு தேவைப்படுறது. ஸோ இதெல்லாம் வந்து அதனுடைய மகத்துவத்தை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு வந்து तो ग्राहकों तक उसे पहुंचाने के लिए विभिन्न प्रकार के उपायों को काम में लाते हैं. விதவிதமான உபாயங்கள் தட் மீன்ஸ் வந்து பிளான்ஸ் வந்து உபயோகப்படுத்தி இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறாங்க வந்து विज्ञापन के विभिन्न साधन समाचार पत्र एवं எதுல வந்து உபயோகப்படுத்துறாங்க எந்த விஷயத்துல உபயோகப்படுத்துறாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து समाचार पत्र एवं पत्रिकाएं இப்போ வந்து நியூஸ் பேப்பர்ஸ் அப்புறம் வந்து பத்திரிகைகள்ல வந்து நம்ம பார்க்கலாம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்மாரிகாயே ரேடியோ தூர்தர்ஷன் ஃபில்ம் ததா ஸ்லைட்ஸ்ல வந்து பஸ் சினிமா தியேட்டர்ஸ்ல அதுக்கப்புறமா வந்து ரேடியோ டிவி இந்த ஃபில்ம் இது வந்து ஸ்லைடு வந்து ஸ்லைட்ஸ் போடுவாங்க. ஸோ இது போல் வந்து அந்நிய வாகன தைனிக வாகனம் இப்போ ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லா இதுலேயுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்து நமக்கு வந்து அதனுடைய பொருளுடைய உபயோகத்தை வந்து சொல்லுவாங்க வந்து ஜெய்சே दिया सलाई डाक कार्ड बड़े बड़े साइन बोर्ड तथा दीवारें
डाक द्वारा ग्राहकों को भेजी जाने वाली सामग्रियों आदि विज्ञापन के प्रमुख साधन माने जाते हैं. இப்போ வந்து நமக்கு வந்து எல்லா பொருளும் வந்து நமக்கு வீட்டுக்கே வரா மாதிரி வந்து போஸ்டல்லையே நமக்கு வரா மாதிரி வந்து இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து விதவிதமாக கூட கொடுக்குறாங்க வந்து. விஜாபன் से लाभ और हानि இதனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு அதுக்கப்புறமா கெடுதல் இருக்கு அப்படின்னா विज्ञापन से व्यक्ति का निजी लाभ होता है. உண்மையாவே அது உபயோகம் தான். विज्ञापन के माध्यम से व्यापारी लोग अपनी सारी असुविधाओं से अपनी को बचा लेते हैं. அவங்களுடைய அசௌகரியங்கள்ல வந்து அதுல வந்து மறைக்கப்படும் வந்து. विज्ञापन के द्वारा अनेक पत्र पत्रिकाओं का पोषण होता है. நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும் வந்து. जिसके साहित्य कला की वृद्धि होती है. साहित्य कला दैट मींस வந்து லிட்டரேச்சர் கூட வந்து நல்லா டெவலப் ஆகும் வந்து. विज्ञापन से हानियां भी होती हैं. இதுல வந்து நமக்கு கெடுதல் கூட இருக்குது வந்து. इसके माध्यम से समाज विरोधी तत्व लोगों को धोखा देकर धनार्जन करते हैं. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து திணிக்கப்பட்டு நிறைய விஷயங்களை வந்து அந்த விஷயங்களை நம்ம வந்து அந்த பொருளை வந்து நம்ம வந்து நிறைய வாங்கினப்பறமா வந்து நமக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறது வந்து வியாபாரிகள் தான் இருப்பாங்க வந்து. कुछ राजनीतिक दल स्मारिकाएं प्रकाशित कराकर विज्ञापनों के नाम पर पैसा वसूल करते हैं. நிறைய பேர் வந்து அரசியல்வாதிகள் கூட வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது வாய்ப்புகள் இருக்கு. इससे सरकार की आय पर बुरा असर पड़ता है. இது வந்து கவர்மெண்டோடைய ஆதாயத்து மேல வந்து இது வந்து நமக்கு வந்து வேற விதமான இது இருக்கும் வந்து. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து மறைச்சிட்டு பணத்தை சம்பாதிப்பாங்க வந்து. ஸோ இது போலெல்லாம் வந்து நமக்கு வந்து हानिகள் இருக்கு. தட் மீன்ஸ் வந்து கெடுதல் இருக்கு. उपसंहार विज्ञापन मानव जीवन का दैनिक अंग बन गया है. இப்போ வந்து எல்லா இதுலயுமே வந்து ரொட்டீன் ஆகி போச்சு வந்து. ஸோ विज्ञापन बाजियों को सामान्य जनता को धोखा देने वाले विज्ञापन नहीं देना चाहिए. எப்பயுமே வந்து மக்களை வந்து ஏமாத்துற மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்க கூடாது. लोगों को भी झूठे विज्ञापनों पर विश्वास करके மக்கள் கூட என்ன பண்றாங்க வந்து அந்த பொய்யான அட்வர்டைஸ்மெண்ட்டுகளை கேட்டுட்டு अपने पैसे को नष्ट नहीं करना चाहिए. மக்களுக்கும் சொல்றாங்க வியாபாரிகாரங்களுக்கும் சொல்றாங்க வந்து மக்கள் வந்து அந்த பைசா வந்து वेस्ट பண்ணாதீங்க. यदि विज्ञापनों का प्रयोग उचित ढंग से किया जाए तो समाज को अनेक तरह के लाभ प्राप्त हो सकते हैं. நமக்கு வந்து இது போல வந்து நல்ல விதமாக வந்து உபயோகப்படுத்தணும்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து லாபத்தை அடையலாம் வந்து. Thank you very much.